62 இருக்கு இல்லையா, அதை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ டே 62 பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா கோவா கேங் இருக்காங்க இல்லையா, கோவா கேங் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு குடிசைக்குள்ள விட்டு அடித்த மாதிரி நாலா பக்கமும் வந்துட்டு கோவா கேங்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மெம்பரையாக பிடிச்சி விஜேஎஸ் எக்கச்சக்கமாக ரோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். இதனுடைய உச்சகட்டமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கோவா கேங்கில் மொத்தம் 5 பேர் இருக்காங்க இல்லையா, சவுண்டு, இன்னொரு பக்கத்தில் ஜாக்கு, ஜெஃப், ரயானு, மேனேஜராக வந்து ரஞ்சித் சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரூப்பில் சேரணும்னு ஆசைப்பட்ட அருணையும் விட்டு வைக்காம பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது எந்த அளவுக்கு இந்த கேமை வந்துட்டு ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றத அப்படியே ஓப்பனாக பேசியிருந்தாப்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கோவா கேங்கை பற்றி பேசுறதுக்காக பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் டைம் ஒதுக்குறது ஓகே, பட் ஒரு ஃபுல் டேவே ஒரு ஃபுல் எபிசோடே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கோவா கேங் இருக்காங்க இல்லையா, அவங்கள விட்டு அடிக்கிற அளவுக்கு தான் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவங்க மனசுக்குள்ள வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சீசன் 3ல வந்துட்டு இந்த கவின், சாண்டி இவங்கெல்லாம் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க இல்லையா, வி ஆர் த பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நம்மளும் ஒரு கேங் வந்துட்டு கிரியேட் பண்ணி விளையாடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. பட் அந்த குரூப்புக்கும் இவங்களுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்க வீடு என்டர்டைன்மெண்ட்டாக வச்சிருந்தாலும் அந்தந்த டாஸ்க் அப்படின்றது வரும்போது அவங்களுடைய இண்டிவிஜுவல் கேம் அப்படின்றத ஆடி இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்காக நின்னாங்களே தவிர ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா காம்ப்ரமைசஸ் இந்த மாதிரிலாம் அவங்க பெருசாக பண்ணி கிடையாது. பட் இவங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸ் போட்ட ரூல்ஸ் இல்லாமல் ஒரு 6 ரூல்ஸை போட்டு அந்த பாட்டை பாடணும், சார்பு 3J போடணும், கேங்கு நம்மலாம் கேங் இதெல்லாம் பண்ணணும், இதுதான் கேங்கோட மரியாதை, கேங்குன்னு சொல்லி பேசியே பார்த்தோம் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடியவங்க பார்க்கக்கூடியவங்க மட்டும் கிடையாது, விஜய் சேதுபதியவே கடுப்பேற்ற அளவுக்கு அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நேற்று வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த குரூப் பிளே அப்படின்றது இருக்கு இல்லையா, இந்த குரூப் பிளே வந்துட்டு எந்த அளவுக்கு இந்த வீடை ஸ்பாயில் பண்ணுது, இந்த கேமை ஸ்பாயில் பண்ணுது, அது மட்டும் இல்லாமல் மற்ற அதர் கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய இன்செக்யூரிட்டிஸ் என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை பற்றி விஜய் சேதுபதி உடச்சி பேசுனதுனால பார்த்தோம் அப்படின்னா கோவா கேங் கலைச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நேற்றே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரயான், ஜாக்கு, சவுண்டு, ஜெஃப் இவங்க 4 பேருமே வந்துட்டு ஓகேப்பா இனி வந்துட்டு இந்த கோவா கேங்லாம் வேணாம், அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை இருக்கு இல்லையா, பிரச்சனையாக இருந்தாலும் சரி கிரிட்டிசைஸாக இருந்தாலும் சரி அவங்களே வந்து ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருந்தாங்க. ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த கேங்கும் இருந்தாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா மஞ்சரி வந்துட்டு ஜாக்கிட்ட ஒரு விஷயத்த போய் பேசும்போது சவுண்டு நாய் மாதிரி குலைச்சு காட்டுறது, இல்லை ராணுவ போயிட்டு ஜாக்கிட்ட ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கு போகிறதுனால ரயான் நடுவில் வருது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே ஒரு சீல்டு மாதிரி இருக்காங்க. ஒருத்தனை தொட்டா மற்ற 3 பேர் வந்துட்டு லபலபலன்னு கத்துறது இருக்கு இல்லையா. ஸோ ஒருத்தர் கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு அப்படின்னா இந்த கேங்கை சமாளிக்கிறது அப்படின்றது பெரிய கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ விஜய் சேதுபதி இதை பற்றி பேசி டைரக்டாகவே வார்னிங் அப்படின்றதும் கொடுத்துருக்காரு, நான் இதை கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இனிமேலாச்சும் பார்த்தோம் அப்படின்னா கோவா கேங் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய நடைமுறை அப்படின்றத மாற்றிக்கிட்டு விளையாட போகிறாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என் மனசில் உள்ள பாரமே குறைஞ்சி போச்சையா அப்படின்ற மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா விஜய் சேதுபதியுடைய ரோஸ்ட் அப்படின்றது இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டாவது விஷயத்தை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அருணுடைய அந்த பர்ஃபெக்ஷன் ப்ளஸ் ரியாக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, பர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் ரியாக்ஷன்ஸ். ஸோ போன வாரம் அதுக்கு முன்ன வாரம்லாம் பாராட்டும் போது பார்த்தோம் அப்படின்னா சார் தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த அருண் பார்த்தோம் அப்படின்னா இந்த டைம் நீங்களும் தானே கோவா கேங்கில் ஒரு மெம்பரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சார் நானும் கிடையாது, அதாவது அவர் வந்துட்டு இண்டிவிஜுவல் கேம் அப்படின்றத ஆடுறாராமா. அவருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த டெவில் விசஸ் ஏஞ்சல் இருக்கு இல்லையா, அந்த கேமில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த கேமை ஸ்பாயில் பண்ண ஸ்பாய்லரில் ஒருத்தராக தான் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் மஞ்சரி மேலே வந்துட்டு அருணுக்கு தனிப்பட்ட வன்மம் அப்படின்றது இருக்கு. மஞ்சரி என்னதான் சண்டை போட்டாலும் பார்த்தோம் அப்படின்னா அருணை வந்துட்டு அடுத்தடுத்த பாயிண்ட்ஸ் அப்படின்றதுல அமைதியாக விட்டுருவாங்க. பட் அருணை பொறுத்த வரைக்கும் ஏன்டா அப்படி பேசிட்டாங்களா, ஏன்டா அப்படி பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வீக்லி எபிசோட் இருக்கு இல்லையா, ஸோ வார நாளில் ஆரம்பிச்சு வார இறுதி நாள் வரைக்கும் மஞ்சரி மேலே இருக்கக்கூடிய வன்மத்தை மனுஷன் கக்கிக்கிட்டே தான் இருந்தாப்ல அப்படின்னே சொல்லலாம். ஸோ மஞ்சரி இருக்காங்க இல்லையா, மஞ்சரி அந்த டெவில் கேம் வந்துட்டு கரெக்டாக விளையாண்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்கு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படின்றது தரப்பட்டிருந்துச்சு. ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே சேர்ந்து வந்துட்டு இப்படிலாம் பண்ணியிருக்க வேணாமோன்னு நினைக்கிற சார் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னப்பையும் விஜய் சேதுபதி பெருசாக அதை அக்செப்ட் பண்ணிக்க கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு கொடுத்த டாஸ்க் இருக்கு இல்லையா, டாஸ்கே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உங்களை பிரேக் டவுன் பண்ணணும் அப்படின்றது தான். அதில் போயிட்டு எப்படி அவங்க உங்களுக்கு கம்ஃபர்டபுள்லாம் கொடுத்துட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில் முடிச்சிருந்தாப்புல. ஸோ அதனால் மஞ்சள் விளையாண்டது, சாச்சனா விளையாண்டது, இவங்க எல்லா விளையாண்டதும் கரெக்டு அப்படின்ற கோணத்தில் தான் பார்க்கப்பட்டிருக்கு. கொடுக்கப்பட்ட கேம் அதுதான், அதுக்காக நம்ம என்ன எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போகலாம். இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னா அதுக்கான ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் அதுதான், டாஸ்க்காக விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அருணை பொறுத்த வரைக்குமே அந்த புரிதல் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா அதை திருப்பி பேசி விஜய் சேதுபதியவே ஒரு மாதிரி லுக் விட்டது இருக்கையா, அது வந்துட்டு விஜய் சேதுபதியும் கரெக்டாக நோட் பண்ணியிருந்தாப்ல அப்படின்னு தான் சொல்லணும். என்ன அருண் மறைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அருணுக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் அப்படின்றது எனக்கு உடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கேமை எப்படி வராது இந்த மஞ்சரை தூக்கி ஜெயிலில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் மாதிரி பேச ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அருண் பயாஸ்டாக பேசின பேச்சுக்கள் இருக்கு இல்லையா, அது நேற்று அவரே வாங்கி கட்டிக்கக்கூடிய அளவுக்கு தான் அந்த கேம் அப்படின்றது இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். மூணாவதாக பொறுத்த வரைக்கும் விஷால் அவரையும் வச்சு செஞ்சிருந்தாங்க நேற்று அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்ன வந்துட்டு வெளியில் தெரிலன்ட்டாரே, இந்த வாரத்தில் வெளியில் தெரிலன்ட்டாரே அப்படின்னு சொல்லி
விஜய் விஷால் கண்ணெல்லாம் மூடி பார்த்தோம் அப்படின்னா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல. உண்மையாகவே விஜய் விஷால் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய கேமை மட்டும் கிடையாது, தர்ஷிகாவுடைய கேமையும் சேர்த்து ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த லவ் ட்ராக் அப்படின்றதுக்குள்ள வர வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தர்ஷிகா இருக்காங்க இல்லையா, அவங்க ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் கண்டஸ்டண்ட்டாக அந்த வீட்டுக்குள்ளே இருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ரிவ்யூ பண்ண பல வீடியோஸ்லையுமே இந்த விஷயத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ தர்ஷிகாவோட அந்த டஃப்னஸாக இருந்தாலும் சரி, அந்த போல்ட்னஸாக இருந்தாலும் சரி, அந்த கேமை கொண்டு போன விதமாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே அந்த ஸ்கூல் டாஸ்க் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கூல் டாஸ்கில் விஷாலும் தர்ஷிகாவும் பேர் பண்ணி நடிக்கிற வரைக்கும் வேற ஒரு பீக் லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்கூல் டாஸ்க் அப்புறமா எப்போ இந்த லவ் ட்ராக்ன்றதுக்குள்ள வந்தாங்களோ அப்படியே மேலே இந்த கிராஃப்ட் கீழே விழுந்து அதெல்லாம் பாதாளத்துக்கு போயிடுச்சு. இப்போலாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டார்ச் அடிச்சு எங்கப்பா இங்கே தர்ஷிகான்னு சொல்லி ஒரு பெயர் இருந்தாங்களே காணாமே அப்படின்னு சொல்லி தேடக்கூடிய அளவுக்கு தான் பார்த்தோம்னா தர்ஷிகாவுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஒஸ்ட்டாகவும் போய்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ விஜய் விஷால் அண்ட் தர்ஷிகா ரெண்டு பேருமே வந்துட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிறது வேஸ்ட்டுப்பா அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு ஒரு கேம் அப்படின்றத விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் விஜய் விஷாலை பொறுத்த வரைக்கும் அவரை மாதிரி சேஃப் கேம் எல்லாம் விளையாடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவருக்கு ஒருத்தரை பிடிக்கலன்னா அவர் போய் டேரக்டாப்லாம் பேச மாட்டாப்ல, ஒவ்வொருத்தரை ஹேண்டில் பண்ண ஒவ்வொருத்தரை வச்சிருப்பாப்ல. ஜாக்குக்கு ஒருத்தர், மஞ்சரிக்கு ஒருத்தர், முத்துக்குமாரனுக்கு ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அவர் மேலே எந்த ப்ராடுமே வந்துடக்கூடாது, எந்த ப்ராடு மீன்ஸ் எந்த பிரச்சனையுமே வந்துடக்கூடாது, அவரை பார்த்து யாருமே அவன் சண்டை போட்டான்னு சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சல் மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய ஒரு டெவில் தான் விஜய் விஷால் அப்படின்னே சொல்லலாம். ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்ற மாதிரி ஜாக்கை வச்சு அடிச்சது இருக்கு இல்லையா, ஏன்னா ஜாக் அண்ட் சவுண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டெவில் டாஸ்கில் பண்ண அழிச்சாட்டியம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ரெண்டு பேருமே மற்ற நேரத்துலலாம் வாய்க்கு லபலன்னு கத்திக்கிட்டே கிடக்குங்க. அது ஜாக்கா இருந்தாலும் சரி, சவுண்டாக இருந்தாலும் சரி. அதுவும் சவுண்டெல்லாம் சொல்லவே வேணாம், இப்படி முடிய தூக்கி விடுறது, இல்லைன்னா நாய் மாதிரி கத்துறது, ரியாக்ஷன்ஸில் அடுத்தவனை ப்ரொவோக் பண்ணுறதுன்றதெல்லாம் சவுண்டுக்கு கை வந்த கலை. பட் அந்த ஏஞ்சல் வேசஸ் டெவில் ஜாக்ல எங்களுக்கு ஒன்றுவே பண்ண வரலங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி முன்னாடி அழுது சீன் போட்டதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்காக வச்சு அடிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்காக கேட்ட கேள்விக்குமே பார்த்தோம் அப்படின்னா உழப்பி மழுப்பி ஒரு பதில் சொன்னதுனால உங்களுக்கு கேமெல்லாம் நல்லா புரியுதுங்க, உங்களுக்கு புரியாமலாம் நீங்கள் விளையாட கிடையாது, பட் உங்கள் ஸ்ட்ராட்டஜி ஃபெயில் ஆகிடுச்சுன்றதை உங்களால் ஒத்துக்க மனசு வரல அப்படின்ற மாதிரி டேரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா ஜாக்கை வச்சு செஞ்சுருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது எந்த அளவுக்கு வச்சு செஞ்சுருந்தாங்க ஜாக் அண்ட் சவுண்டை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் சேவ் பண்ணப்பட்டுமே பார்த்தோம் அப்படின்னா அவங்களால இந்த செலிப்ரேஷன் அப்படின்றது பண்ண முடியல. ஏன்னா இந்த வாரம் நம்ம சேவ் ஆகலைன்னா கூட சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஒரு கேவலமான கேம் ஆடி வீட்டில் இருக்கவங்க உட்பட விஜய் சேதுபதி உட்பட எல்லாருமே கழுவி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சேவ்டு அப்படின்னு சொன்னதுனால பார்த்தோம் அப்படின்னா ஜாக் அண்ட் சவுண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க மூஞ்சியில் எந்த ரியாக்ஷன்ஸுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இனிமேலாவது இண்டிவிஜுவல் கேம் விளையாடுங்க அப்படின்றத 10வது வாரத்துலேயும் விஜய் சேதுபதி இருக்கார் இல்லையா, உயிரை கொடுத்து கத்திக்கிட்டு இருக்காப்புல. இந்த சீசனை பொறுத்த வரைக்குமே யார் தாண்டா டைட்டில் வின் பண்ண போறீங்க அப்படின்றது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ஒரு புரியாத புதிராகவே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து யார் டைட்டில் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி 100 டேஸ்க்கான ரிவ்யூஸ் ப்ளஸ் அப்டேட்ஸ் இருக்கு இல்லையா, அதை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட சந்திக்கலாம். பை பை.